ஸோ இது ஒரு சவுத் ஃபேஸிங் ஹவுஸுங்க. தெற்க பார்த்த வீடு. அக்னி மூலையில் இரும்பு கதவு போட்டிருக்கு. ஸோ என்ட்ரன்ஸ் ஆஃப் த மெயின் டோர் வந்து சவுத் ஃபேஸிங். பில்டிங்கினுடைய அகலம் 16 ஃபீட் இருக்குங்க. ஸோ நீளம் வந்து 58 அடி. 3 பெட்ரூமோட இருக்கிறது வந்துங்க. ஸோ கீழே கார் பார்க்கிங் இருக்குது. நல்லா பாருங்கள். ஸோ இது வந்து சவுத் ஃபேஸிங்கில் கீழே பார்க்கிங்கோட இந்த கேட்டில் வந்து ஒரு கார் பார்க்கிங் வைக்கிறது, 2 வீலர் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன். ஸோ இதில் வந்து ஒரு டாய்லெட் வந்து இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த டாய்லெட் என்ன பர்பஸ்னாக்கா, ஒரு சர்வெண்ட் மெய்டோ அல்லது ஒரு டிரைவரோ வந்தான்னாக்கா வர்றதுக்கு உண்டான ப்ரொவிஷன் கீழேயே கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் தான் படி வந்து ஆக்சுவலாக வந்து இதிலேருந்து நம்ம ஏறி வர்றதுக்கு உண்டான அமைப்பு. ஸோ இது வந்து படி ஏறி வர்றதுக்கு உண்டான ப்ரொவிஷன். ஸோ லாப நட்ட கணக்கெல்லாம் வச்சு நம்ம எடுத்துருக்குறோம். வந்து சவுத் ஃபேஸிங்கில் மெயின் டோருக்கு உண்டானதுங்க. ஸோ அக்னி மூலையில் வாசல் இருக்கிறது. ஸோ இது ஃப்ரண்ட்டு மெயின் டோரு. ஒயரம் 8 ஃபீட் வச்சுருக்கோம். நிலையோடு சேர்த்து 5 ஃபீட் இருக்குது. ஸோ இதில் வந்து ஹாலுக்கு உண்டான ப்ரொவிஷன் 10/16 இருக்கிற ஒரு ஹால். ஸோ ஹாலில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பின்னாடி கிச்சனுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பு. ஹால் 10/16. இதில் ஷோகேஸ் கபோர்டுக்கு உண்டான ப்ரொவிஷன். ஸோ டிவி வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. இதில் ஷோகேஸுக்கு உண்டான திங்ஸ் வச்சுக்கிறது. இதில் பாருங்கள், இந்த ஹால்லேருந்து நான் மேலே ஏறி போகிறதான் கன்னி மூலைக்கு உண்டான பெட்ரூம். ஸோ நிறைய நண்பர்கள் கன்னி மூலை ஸ்ட்ரைட்டாக உள்ளே போவோம். இது சவுத் ஃபேஸிங் ஹவுஸுக்கு தலை வாசல் அக்னி மூலையில் இருக்கா. இப்போ கன்னி மூலை பெட்ரூமுக்கு ஏறி போகிறேன் பாருங்கள். ஸோ அடியை நிற்கிறது பாருங்கள். படி ஏறி நேராக மேலே ஏறி வர்றதுக்கு உண்டான அமைப்பு. அந்த தலை வாசலை விட 4 ஃபீட் மேலே ஏறி கன்னி மூலை உயரம் வந்தது. தெற்க பார்த்த வீட்டிற்கு கன்னி மூலை உயரமாக வந்துடுது. ஸோ இது வந்து சவுத் ஃபேஸிங் உண்டான மெயின் டோர்லேருந்து உள்ளே வர்றது பெட்ரூம். இதுதான் கன்னி மூலை பெட்ரூம். ஸோ இதில் காட்டு இங்கே அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ரொவிஷன். பீரோ வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. சவுத் வெஸ்ட்டில் பீரோ வைக்கிறதுக்கு உண்டானது. ஸோ ஜன்னலுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து ஒரு ஃபால் சீலிங் உண்டான மினி அமைப்புங்க. ஸோ கார்லேருந்து இங்கே ஒரு கப்போர்டும் கொடுத்துருக்குறோம். ஸோ திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. இது வந்து அந்த பெட்ரூமுடைய வாயு மூலையில் இருக்கிற டாய்லெட். இதில் வந்து ஒரு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, வாஷ் பேஷனுக்கு உண்டான ப்ரொவிஷன். ஸோ இதில் ஷவருக்கு உண்டான அமைப்பு கொடுத்துருக்குறோம். ஸோ எந்த இடத்துலையும் உங்களுக்கு தட்டாத அளவுக்கு இருக்கும். ஸோ யூரோப்பியன் வாட்டர் கிளாஸட் பேரி வேரில் கொடுத்துருக்கோம். ஸோ பிராண்டட் மெட்டீரியலே எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கு. இப்போ முன்னையும் 1 செகண்ட் பாருங்கள். கன்னி மூலை பெட்ரூமுக்கு நான் இப்போ கீழே இறங்கி போகிறேன் பாருங்கள். கன்னி மூலையிலேருந்து பார்த்தோம்னாக்கா இந்த ஹாலனுடைய செட்டப்பு. ஸோ இது வந்து நம்ம உட்காந்து டிவி பார்க்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. ஹாலனுடைய அமைப்பிலேருந்து டிவிக்கு உண்டான ப்ரொவிஷன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு. தென் இதிலேருந்து நம்ம வந்து போகிறது வந்து கிச்சனுக்கு போகிறது பூஜா அண்ட் தென் ஓடிஎஸ். வாங்க அந்த ஓடிஎஸை பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதிலேருந்து அப்படியே உள்ளே வர்றோம். பூஜா, அப்புறம் ஓடிஎஸ்ஸு. இது வந்து மினி ஃபால் சீலிங் உண்டான செட்டப்புக்கு உண்டான அமைப்பு. கேஜி டைல்ஸ், வெட்ரிஃபைடு டைல்ஸ் தான் நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்கிறது. ஃபைனாக இருக்கும். தென் பூஜா செட்டப். இது வந்து பூஜாவுக்கு உண்டானது. ஓடிஎஸ்ஸும் நம்ம பார்த்துருவோம். இது பூஜாவுடைய டோரில் இருக்கிற மணியினுடைய அமைப்பு. ஸோ இது சூரியனுக்கு உண்டான ப்ரொவிஷன் அந்த டிசைனுக்காண்டி கொடுத்துருக்குறது. தென் இந்த பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து இதில் கப்போர்டு கொடுத்துருக்கோங்க. மினி தான். ஸோ இதில் வந்து பூஜா திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. தென் இதில் வந்து உங்களுக்கு பூஜா திங்ஸ் எல்லாமே வச்சுக்கிறது. திங்ஸ் வச்சுக்கிறது. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னாக்கா சாமி படங்கள் எல்லாம் வச்சுக்கலாம். இதில் பாருங்கள், ஒரு ஸ்பெஷல் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ பூஜா திங்ஸ் எல்லாமே வச்சு கழுவுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. ஸோ இது வந்து சாமிக்கு உண்டான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு கழுவுறது. ஸோ இது வந்து நம்ம டஸ்ட்டே இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து அப்புறம் எடுத்துறது இது. ஸோ இது மாதிரி அமைப்பு வச்சு பண்ணுறது. ஸோ தண்ணி வந்து இதில் வந்து ட்ரைன் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பும் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து சாமிக்குன்னு தனியாக நம்ம வந்து கழுவுறதுக்கு உண்டான அமைப்பில் கொடுத்துருக்குறது. ஸோ தேவைப்படுறவங்க கிச்சன்லேயே பூஜை ரூம்லேயே வந்து இது மாதிரி ஒரு அமைப்பு வச்சு உள்ளே நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு சின்ன பூஜை ரூம் தான், நல்லாயிருக்கும். தென் இது வந்து ஒரு வால் டைலுக்கு உண்டான அமைப்பு. இது கிச்சனில் இருக்கிற ஒரு அமைப்பு. இது வந்து டுவர்ட்ஸ் ஃபேஸிங் நார்த்து, வாயு மூலையில் கிச்சன் அமைச்சிருக்கு. திங்ஸ் வச்சுக்கிறது. இதுதான் அடுப்பு வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. அதனுடைய ஈசான்யத்தில் நம்ம வந்து சிங்க்குக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். செராங்கிற மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் நான் வந்து இது பயன்படுத்தியிருக்கிறோம். இது கிச்சனுக்கு உண்டான திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. தென் இது இந்த கதவு சின்னதாக வந்து ஒன்று
நம்ம வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. ஸோ ரெகுலராக நம்ம வந்து போய் வர்றதுக்கு உண்டான ப்ரொவிஷன் பெருசும் சிறுசும் கொடுத்துருக்குறோம். ஸோ இது எப்போவுமே நம்ம தேவைப்பட்டுச்சுனாக்கா இதை லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே வேண்டாம்னா இதையுமே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். தென் இதிலேருந்து உள்ளே வந்தோம்னாக்கா ஈசான்ய மூலையில் வந்து ஒரு ஈசானத்திற்கும் வாயுவும் சேர்ந்து 16 ஃபீட் இருக்கிறதுல ஃபுல் பெட்ரூமுக்கு உண்டான அமைப்பு. ஸோ இதில் வந்து ஒரு கபோர்டு கொடுத்துருக்கோம். பெட்ரூமுக்கு வந்து கன்னி மூலைன்னு சொல்கிறது இதுதான். ஸோ இதனுடைய கன்னி மூலைங்கிறது இது. ஸோ இதில் பீரோ வைக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சொஸ்திக் அமைப்பு கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமில் வந்து பிள்ளைங்க படிக்கிறது படுக்கிறதுக்கு பயன்படுத்துறது. தென் இது வந்து உங்களுக்கு ஈசான மூலையில் நாங்கள் போர் அமைச்சிருக்கிறோம். போருக்கு உண்டானது திறக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் இது. ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்படி தேவைன்னாக்கா இப்படியே மாட்டிட்டு இதையும் அதே மாதிரி மாட்டி அப்படியே தூக்கணும்னா தூக்கிடலாம். ஈஸியாக இருக்கும். யாரும் லேடிஸ் கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து மொதல் ஒரு ரூம் பார்த்தோம் 10/16, கன்னி மூலை பெட்ரூம் 8.5/16, தென் ஹால் 10/16, குட்டியான ஒரு பூஜை ரூமு, ஓடிஎஸ்ஸு. ஸோ இது வந்து தலைவாசலுக்கு உண்டான அமைப்பு. இது கொடுத்துருக்கிறது வந்து சவுத் ஈஸ்டில் கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து 16/58 குட்டியானது. மேலே என்ன பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு பெட்ரூம் மாத்திரம் கன்னி மூலையில் உயரமாக தூக்கி போட்டிருக்கிறோம். இந்த பிளான் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் அல்லது இது மாதிரி வீடு கட்டணும் மதுரையில், இது வந்து ஃபார் சேல்ஸுக்காக பண்ணியிருக்காங்க. வில்லாபுரம்ங்கிற ஒரு ஏரியாவில் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வீடு கட்டணும்னாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கு இது மாதிரி வரைபடம் தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம்.